Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We welcome all of you wherever you are in the name of the Lord Jesus Christ. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் அனைவரையும் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறோம். Before we start this meeting, shall we pray? இந்த கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாம் ஜெபிப்போம். Almighty God and our loving Heavenly Father, சர்வ வல்லமையுள்ள அன்புள்ள பரலோக பிதாவே, our gracious and wonder-working God, எங்கள் கிருபை உள்ள அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனே, God of all grace, mercy and peace, சகலவிதமான கிருபை, இரக்கம், சமாதானத்தின் தேவனே, we thank the Lord for bringing us to thy blessed presence this evening hour. இந்த மாலை வேளையிலே உம்முடைய சோத்திரிக்கப்பட்ட பிரசனத்துக்குள்ளாக எங்களை கொண்டு வந்தபடியினாலே உம்மை துதிக்கிறோம். By thy efficacy of thy precious blood, thou hast brought us nigh unto thee, so that we could have communion, fellowship with the true and the living God. ஜீவனுள்ள மெய்யான தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தையும் ஒரு உறவையும் வைத்துக் கொள்ள உம்முடைய விலையேற பெற்ற ஒரு ரத்தத்தினாலே காணப்படுகிற வல்லமை நிமித்தமாக உமக்கு அருகாமையிலே எங்களை கொண்டு வந்து சேர்த்தபடினாலே உம்மை துதிக்கிறோம். Lord, we acknowledge that thou art the true and the living God, and there is none beside thee. நீர் ஒருவரே ஜீவனுள்ள மெய்யான தேவன், உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். That's why we are here in this thy presence. இது நிமித்தமாக தான் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படுகிறோம். So Lord, speak to us from thy heavenly throne. உம்முடைய பரலோக சிங்காசனத்திலிருந்து எங்களோட பேசியருளும். Thy word, which is eternally settled in heaven, may be released unto us this time. நித்திய காலமாக பரலோகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற வசனம் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படியாக உதவி செய்தருளும். Lord, give us edifying time in our midst. எங்கள் மத்தியிலே பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு நேரத்தை கொடுத்தருளும். Let thy voice be heard, thy presence be experienced by every one of us. அனைவரும் உடைய சத்தத்தை கேட்கும்படியாக உடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான அந்த அனுபவத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்தருளும். We thank the Lord for the love of God, which is shed abroad in our hearts by the Holy Ghost, which is given to us. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியான மூலமாக எங்களுடைய இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற தேவனுடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, help us to hear thy voice and obey thy word. உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக எங்களுக்கு உதவி செய்தருளும். We also thank the Lord for bringing thy servant Joseph Canara to have fellowship with us in this manner. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட இவ்விதமாக உடைய ஊழியக்காரன் ஜோசப் கனரா எங்கள் மத்தியிலே ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக நீர் பாராட்டின ஸ்லாக்கியத்துக்காம் ஸ்தோத்திரிக்கிறோம். Commit thy servant into thy loving hands. Use him mightily as thy mouthpiece. உடைய ஊழியக்காரரை உடைய வல்லமுள்ள கரத்திலே ஒப்பெடுக்கிறோம். உடைய வாயாக எடுத்து உபயோகப்படுத்தியறோம். Anoint thy servant afresh to release thy word. உடைய வார்த்தை கொடுக்கும்படியாக உடைய ஊழியக்காரனை புதிய வண்ணமாக அபிஷேகப்படுத்தியறோம். In the name of Jesus Christ, we bind the powers of darkness. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்தகார சக்திகளை கடிந்து கட்டுகிறோம். And we bring ourselves under the precious blood of the everlasting covenant and pray with thanksgiving in the most precious name of our Lord and Savior Jesus Christ. விலையேற பெற்ற நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தின் கீழாக எங்களை கொண்டு வந்தவர்களாக உயர்த்தப்பட்ட இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தில் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. Amen. Amen. Now we are going to sing two Tamil songs first of all. இப்போது முதலாவதாக 2 தமிழ் பாடலை பாட இருக்கிறோம். பாடல் எண் 68, தெலுங்கு 329. அன்பின் முரசு அகிலத்தில் கேட்கிற முழக்கம். அன்பின் முரசு அகிலத்தில் கேட்கிற முழக்கம், ஆண்டவர் சிலுவை நேசரால்
அன்பின் முரசு அகிலத்தில் கேட்கிற முழக்கம் ஆண்டவர் சிலுவை நேசரால் மாண்ட இருதயங்களுக்குள் ஜீவனை வைத்தார். மாண்ட இருதயங்களுக்குள் ஜீவனை வைத்தார். மாந்தரின் நம்பிக்கையை மகிழச் செய்தார். மாந்தரின் நம்பிக்கையை மகிழச் செய்தார். அற்புதத்தை அகிலத்தில் அறிவித்தார். அறையுண்ட சிலுவை நேசத்தாமே அற்புதத்தை அகிலத்தில் அறிவித்தார். அறையுண்ட சிலுவை நேசத்தாமே அன்பின் முரசு அகிலத்தில் கேட்கிற முழக்கம் ஆண்டவர் சிலுவை நேசரால் அன்பின் முரசு அகிலத்தில் கேட்கிற முழக்கம் ஆண்டவர் சிலுவை நேசரால் சிலுவையில் சீரேசு ஜீவனை விட்டார். சிலுவையில் சீரேசு ஜீவனை விட்டார். சஞ்சலங்களினின்றுமே விடுவித்தார். சஞ்சலங்களினின்றுமே விடுவித்தார். அன்பின் பாத்திரத்தை இயேசு அளித்தார். அறையுண்ட சிலுவை நேசத்தாமே அன்பின் பாத்திரத்தை இயேசு அளித்தார். அறையுண்ட சிலுவை நேசத்தாமே அன்பின் முரசு அகிலத்தில் கேட்கிற முழக்கம் ஆண்டவர் சிலுவை நேசரால் அன்பின் முரசு அகிலத்தில் கேட்கிற முழக்கம் ஆண்டவர் சிலுவை நேசரால் கபோதிகட்கு கண்களை கொடுத்தார். கபோதிகட்கு கண்களை கொடுத்தார். காலில்லாத உனக்கு காலையினார். காலில்லாத உனக்கு காலையினார். சாட்சியை கர்த்தர் இயேசு காட்டினார். கடாவப்பட்ட சிலுவை சாட்சியை கர்த்தர் இயேசு காட்டினார். கடாவப்பட்ட சிலுவை நேசர் தாமே அன்பின் முரசு அகிலத்தில் கேட்கிற முழக்கம் ஆண்டவர் சிலுவை நேசரால் அன்பின் முரசு அகிலத்தில் கேட்கிற முழக்கம் ஆண்டவர் சிலுவை நேசரால் அன்பாகவே அழைக்கிறார் அனைவரையும். அன்பாகவே அழைக்கிறார் அனைவரையும். அலையும் அசடர்கட்கு வழியையும். அலையும் அசடர்கட்கு வழியையும். காசினியோர் கண்டு வாசிக்கவும் கடாட்சித்தார் சிலுவை நேசர் தாமே காசினியோர் கண்டு வாசிக்கவும் கடாட்சித்தார் சிலுவை நேசர் தாமே அன்பின் முரசு அகிலத்தில் கேட்கிற முழக்கம் ஆண்டவர் சிலுவை நேசரால் அன்பின் முரசு அகிலத்தில் கேட்கிற முழக்கம் ஆண்டவர் சிலுவை நேசரால். பாடல் எண் 343 தெலுங்கு 305 விழித்திரு மகிமை ராஜன்.
விழித்திரு மகிமை ராஜன் வேகமாக வருகிறாரே. விழித்திரு மகிமை ராஜன் வேகமாக வருகிறாரே. வானத்தில் எக்காளதொனியுடனே வருகிறாரே ஆரவாரத்துடனே. வானத்தில் எக்காளதொனியுடனே வருகிறாரே ஆரவாரத்துடனே. கண்களவரை கண்டவுடனே கலங்கியே தவித்திடுமே. கண்களவரை கண்டவுடனே கலங்கியே தவித்திடுமே. விழித்திரு மகிமை ராஜன் வேகமாக வருகிறாரே. விழித்திரு மகிமை ராஜன் வேகமாக வருகிறாரே. அடையாளங்கள் காட்டுகின்றன, அவைகள் உன்னை உணர்த்துகின்றன. அடையாளங்கள் காட்டுகின்றன, அவைகள் உன்னை உணர்த்துகின்றன. தடையில்லாமல் அவரை சந்திக்க அன்பனே நீ ஆயத்தமா. தடையில்லாமல் அவரை சந்திக்க அன்பனே நீ ஆயத்தமா. விழித்திரு மகிமை ராஜன் வேகமாக வருகிறாரே. விழித்திரு மகிமை ராஜன் வேகமாக வருகிறாரே. மரணத்தின் கூர் அன்றுடைந்திடுமே, பாதாளமுமே தோற்றிடுமே. மரணத்தின் கூர் அன்றுடைந்திடுமே, பாதாளமுமே தோற்றிடுமே. மரணத்தை ஜெயித்தெழுந்தவர் தாமே துரிதமாக வருகிறாரே. மரணத்தை ஜெயித்தெழுந்தவர் தாமே துரிதமாக வருகிறாரே. விழித்திரு மகிமை ராஜன் வேகமாக வருகிறாரே. விழித்திரு மகிமை ராஜன் வேகமாக வருகிறாரே. ஆவியாத்துமா தேகமதை அசுத்தமில்லாமல் காத்துக்கொள். ஆவியாத்துமா தேகமதை அசுத்தமில்லாமல் காத்துக்கொள். வெட்கப்பட தக்கவைகளை விலக்கியே நீ விழிப்பாய். வெட்கப்பட தக்கவைகளை விலக்கியே நீ விழிப்பாய். விழித்திரு மகிமை ராஜன் வேகமாக வருகிறாரே. விழித்திரு மகிமை ராஜன் வேகமாக வருகிறாரே. Now we are going to sing one English song. Song number 209 in the New English Songbook. What can wash away my sin? Nothing but the blood of Jesus. ஆங்கிலத்திலே ஆங்கிலத்திலே 209வது பாடல் 209. What can wash away my sin? Nothing but the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர என்னுடைய பாவங்களை வேற எதுவும் கழுவுவதில்லை.
wash away my sin. Nothing but the blood of Jesus. What can make me whole again? Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. For my cleansing this I see. Nothing but the blood of Jesus. For my pardon this my plea. Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. Nothing can my sin erase. Nothing but the blood of Jesus. Not of works, 'tis all of grace. Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. This is all my hope and peace. Nothing but the blood of Jesus. This is all my righteousness. Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. Now, Brother Joseph Canara from the church at Beersheba House of Prayer, Ahmedabad. இப்போது அகமதாபாத்தை சேர்ந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் ஜோசப் கெனரா கர்த்தருடைய வார்த்தையை Brother வழங்குவார். Joseph Canara in our midst from the church at Beersheba House of Prayer, Ahmedabad. Brother is on the line with us. Brother is a responsible person. பெர்ஷெபா He's working as a God servant. Please. பெர்ஷெபா ஆராதனை வீடு அகமதாபாத்திலே உத்தரவாதத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இப்போது அவர் நமக்கு வழங்குவார். We welcome brother in our midst. We call upon Brother Joseph to minister the word of God. சகோதரனை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போது கர்த்தருடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார். Oh, to Brother Joseph Canara. Praise the Lord, everyone. And it's a great privilege to be with you in this fashion, together around the word of God. உங்கள் அனைவருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமான முறையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு உங்கள் மத்தியிலே நான் இவ்விதமாக இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். For this evening meditation, kindly turn to the Gospel according to Matthew in chapter 8. தியானத்திற்காக மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம்.
We're reading from verses 1 to 4. முதல் 4 வசனங்களை வாசிக்கிறோம். When he was come down from the mountain, great multitudes followed him. And behold, there came a leper and worshipped him, saying, Lord, if thou wilt, thou canst make me clean. And Jesus put forth his hand and touched him, saying, I will, be thou clean. And immediately his leprosy was cleansed. And Jesus saith unto him, See thou tell no man, but go thy way, show thyself to the priest, and offer the gift that Moses commanded for a testimony unto them. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தமுண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இது நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையா இரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து என்றார். 2 more verses from the book of Revelation, chapter 1, verses 5 and 6. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்கள். And from Jesus Christ, who is the faithful witness, and the first begotten of the dead, and the prince of the kings of the earth, unto him that loved us, and washed us from our sins in his own blood, and had made us kings and priests unto God and his Father. To him be glory and dominion forever and ever. Amen. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்கள். உண்மை உள்ள சாட்சியும் மரித்தொழுந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். We thank the Lord for his precious word, and now we want to ask for his grace to help us understand it. இந்த வாசித்த வசனங்களை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய கிருபை நமக்கு அவசியமா இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். O God, our loving heavenly Father, we thank and praise thee for this precious word that thou hast given to us for our cleansing, and for also that we may know what thou hast done for us. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, எங்களை கழுவி சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, நீர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட வேத வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank thee and praise thee for this opportunity to gather in this fashion, and we thank thee for all the technology which has made it possible for us, even in these times of pandemic, to gather around your word. இவ்விதமாக நாங்கள் கூடி வரும்படியாக நீர் பாராட்டின ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உலகளாவிய ஒரு தொற்று இருந்த போதிலும் கூட ஒரு தொழில்நுட்பத்தை கொடுத்து இவ்விதமாக உம்முடைய வார்த்தையை தானிக்கத்தக்கதாக நீங்கள் கொடுத்த வாய்ப்புகளுக்காக உம்மை துதிக்கிறோம். We thank thee for thy servants in Jehovah Shammah and the responsible brothers, because of whose love and prayers and efforts this has been made possible. ஜோஷ்மாலே காணப்படுகிற ஊழியக்காரர்களுக்காக மற்றும் உத்தரவாதம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய முயற்சிகள் நிமித்தமாக இவ்விதமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி நீ கொடுத்திருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். O Lord, we thank thee for all the great men of thine whom thou hast raised up from that place. ஜோஷ்மால இருந்து நீர் எழுப்பின பெரிய தேவ மனுஷர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். And we thank thee for making that place a blessing to the whole world. முழு உலகத்திற்கும் ஜோஷமாவை ஆசீர்வாதமாக நீர் மாற்றி இருக்கிறபடினால உம்மை துதிக்கிறோம். Heavenly Father, we pray that even this hour, thou hast given us the privilege to fellowship in this manner. We pray thy fresh unction may rest upon us. இந்த நேரத்திலே விதமாக ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக நீர் கொண்டு வந்த இந்த வழிமுறைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகப்படுத்தும்படியாக நோக்கி ஜெபிக்கிறோம். Father, we pray if there is anyone who is not yet born again, by thy grace they also may be cleansed and be given this experience of salvation. மறுபடியும் பிறக்காதவர்கள் கூட வேறு பெற்ற கிருபையினாலே அவர் மனம் திரும்பினவர்களாக இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்தார்கள். Oh Lord, we pray, bind every power of darkness, seen and unseen, and release thy saving power. காணக்கூடிய காணக்கூடாத அந்தகார சக்திகளை நாங்கள் கணிந்து கட்டுகிறோம். ரட்சிக்கும் வல்லமையை நீர் வெளிப்படுத்தும்படியாக நோக்கி ஜெபிக்கிறோம். Help us in giving thy word and also in interpreting it.
வார்த்தை கொடுக்கும் போதும் மொழிபெயர்க்கும் பொழுதும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நோக்கி பார்க்கிறோம். We thank you for hearing us. எங்களுக்கு செவி சாய்ச்சதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். In the holy name of our loving Savior, the Lord Jesus Christ, we pray. பரிசுத்த நாமமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. In the book of Genesis, we see the fall of man, or how he was brought in the captivity of sin. ஆதியாகம புத்தகத்திலே எவ்விதமாக மனுஷன் விழுந்து போனான், பாவம் என்ற அந்த சிறையிருப்புக்குள்ளாக எவ்விதமாக அவன் சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And in the book of Exodus, we find how he was even delivered from that bondage. யாத்ராகம புத்தகத்திலே அப்பேற்பட்ட அடிமை தனத்திலிருந்து எவ்விதமாக அவன் விடுதலையாக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And then as we come to the book of Leviticus, we find that the redeemed man is happy to worship and praise the Lord. லேவியராகம புத்தகத்திலே மீட்கப்பட்ட மனுஷன் எவ்விதமாக கர்த்தரை ஆராதிப்பதிலே துதிப்பதிலே அவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Now as he came near the holy God to worship him, the Lord also had some desire and some standards for his worshippers. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள அவருக்கு அருகாமலே கிட்டி சேரும் பொழுது அவரை ஆராதிக்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட ஆவிக்குரிய ஒரு ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்ற அந்த அளவுகோலையும் தேவன் வைத்திருக்கிறார். Again and again he said, "Be holy, for I am holy." நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். In the book of Leviticus, we find holiness is identified with wholeness. லேவியராகம புத்தகத்திலே அங்கே பரிசுத்தம் என்ற அந்த காரியம் முழுமையான ஆரோக்கியம் என்ற காரியத்தோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Any sort of sickness in the body was considered unholy. எந்த விதமான வியாதி சரீரத்தில் இருந்தாலும் அது ஆரோக்கியம் இல்லை என்று சொல்லி அது பரிசுத்தம் இல்லாதது போல கருதப்படுகிறது. That's why the Lord said, when you bring your offering, see to it that it is without any blemish. ஆகவேதான் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்போது அதிலே ஏதாகிலும் பிழை இருக்கிறதா குறை இருக்கிறதா என்று சொல்லி சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். So the offering had to be perfect. ஆக அந்த காணிக்கை பூரணம் அடைந்து இருக்க வேண்டும், பழுதற்றதாக இருக்க வேண்டும். Not only that, the one who was offering that offering also had to be perfect. காணிக்கை அங்கே பழுதற்றது இருக்கும்போது மாத்திரமல்ல, கொண்டு வருகிறவரும் கூட பூர்ணமாக கரை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். That's why any priest who had any blemish in his body was barred from offering the offerings. இது நிமித்தமாக தான் எந்த ஒரு ஆசாரியனுக்கும் தன்னுடைய சரீரத்திலே குறைகளோ கரைகளோ இருந்தால் இவ்விதமாக அந்த ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு அவன் தடை செய்யப்படுகிறான். That's why in the book of Leviticus we find about this one deadly disease, or one terrible disease called the sin, or the disease of leprosy. ஆகவேதான் லேவியராகம புத்தகத்திலே மிகவும் பயங்கரமான வியாதியாக கருதப்படுகிற அந்த குஷ்டரோகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். The one who had leprosy was having a terrible life. குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு பிடித்திருக்கும் போது அவனுடைய வாழ்க்கை மிகவும் பயங்கரமாக இருக்கும். And because of this disease, if any man got, he had terrible effects of that disease. இந்த வியாதி ஒரு மனுஷனுக்கு வந்திருக்கும் என்றால் இந்த வியாதி நிமித்தமான பயங்கரமான தாக்கம் அவனுடைய சரீரத்திலே ஏற்படும். And this leprosy is a complete type of sin, as it was considered the worst of all diseases. எல்லா வியாதியிலும் மோசமான ஒரு வியாதியாக இந்த குஷ்டரோகம் கருதப்படுகிறது. அதை பாவமாக கருதுகிறார்கள். As we are also experiencing these days in the pandemic, how this coronavirus has been affecting people. இந்த நாட்களிலே கூட இந்த கொரோனா என்ற உலகளாவிய தொற்று நோய் மனிதர்களை எவ்விதமாக தாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். But this disease of leprosy was a complete type of sin. ஆனால் குஷ்டரோகம் என்ற அந்த வியாதி ஒரு பாவத்தின் முழுமையை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. Firstly, that disease was hereditary. முதலாவதாக இந்த குஷ்டரோகத்தை பார்க்கும்போது அது சந்ததி சந்ததியாக வருகிறதாக இருக்கிறது. And if someone from the ancestors they had it, it would also pass it on to their descendants. குடும்பத்திலே பெரியோர்களுக்கு யாராவது இருக்கும் என்றால் அந்த குடும்பத்திலே பிறக்கிற மற்றவர்களுக்கும் அந்த வியாதி வந்து விடுகிறது. We find in the same way the disease called the disease of sin is also hereditary. அதே விதமாக இந்த பாவம் என்ற அந்த வியாதி கூட
சந்ததி சந்ததியாக வந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். In the book of Psalms, chapter 51, the psalmist says, "In sin did my mother conceive me." சங்கீதம் 51 சங்கீதக்காரன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறான். Please turn to Psalm 51 and verse 5. சங்கீதம் 51 5ஆம் வசனம். The psalmist says, "Behold, I was shapen in iniquity, and in sin did my mother conceive me." இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். And then in the book of Job, chapter 14, Job is telling, please let's read that verse also. யோபு 14ஆம் வசனத்திலே யோபு இவ்விதமாக சொல்லுகிறார். அந்த வசனத்தையும் கூட நாம் வாசிப்போம். Job chapter 14 and verse 4. யோபு 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Who can bring a clean thing out of an unclean? Not one. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. These days, the science and medicine has advanced, and it says this disease is not hereditary. இந்த நாட்களிலே மருத்துவம் எல்லாம் அங்கே முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. ஆகவே இந்த வியாதியானது அங்கே வழி வழியாக சந்ததி சந்தியாக பரவாது வராது என்று சொல்லுகிறார்கள். It may or may not be true, but this disease of sin is definitely hereditary. குஷ்டரோகம் என்ற வியாதி அவ்விதமாக பரவாமல் ஒருவேளை தடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த பாவம் என்ற வியாதி அது தலைமுறையாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. Because our first parents, they sinned, they rebelled against the Lord, we have received the same nature from them. ஏனென்றால் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து முருட்டாட்டம் செய்து பாவத்திலே விழுந்து போனார்கள். அதே சுபாவத்தை நாமும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். Because we were shapen in iniquity, we don't have to learn to do iniquity. ஏனென்றால் நாம் துர்குணத்திலே உருவாகி இருக்கிறபடியினாலே துர்குணத்தை செய்யத்தக்கதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Because we are born sinners, that's why we commit sin. பிறக்கும் போதே பாவத்தோட பிறக்கிறபடினால் தான் நாம் பாவம் செய்கிறோம். It's not because that we commit sin that we are sinners, it's because we are sinners we commit sin. பாவம் செய்கிறபடினாலே நாம் பாவிகள் அல்ல, பாவத்திலே நாம் பிறந்திருக்கிறபடியால் தான் நாம் பாவிகள். And this is the nature that we have received from our parents. நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாக பெற்றுக்கொண்ட ஒரு சுபாவமாக அது இருக்கிறது. To give you a simple example, sometimes we put the first button of our shirt in the second loop, and then everyone else goes wrong. அங்க எளிமையான ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சட்டையில் இருக்கிற முதல் பட்டனை இரண்டாவது பொத்தானை நாம் போடுவோம் என்று சொன்னால் பிற்பாடு அனைவரும் நம் குடும்பத்தில் அதை பார்த்து அபிதமாகவே செய்வார்கள். The first person went wrong, so we all have gone wrong. முதல் நபர் தவறு செய்யும் போது அவரை பார்த்து எல்லாரும் தவறு செய்கிறார்கள். And we find that because of our parents, first parents, they rebelled, they sinned against the Lord, we also have received the same nature from them. ஆதி பெற்றோர்கள் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்து பாவம் செய்தபடினாலே அதே சுபாவத்தை நாமும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். There is a doctor here in our place. He says your parents may not give you the inheritance of gold and silver, but they will definitely pass on their sugar and their blood pressure to you. எங்களிடத்திலே ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர் இவ்விதமாக சொல்லுவார், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு ஆஸ்தியோ சொத்தையோ கொடுக்காமல் ஒருவேளை போயிருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே அவர்களுக்கு இருக்கிற அந்த சக்கரை நோய், அந்த உயர் ரத்த அழுத்தம் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து விட்டுதான் போயிருப்பார்கள். How sad is our situation. We have received it in our hereditary this disease called sin. பாவம் என்ற அந்த வியாதியானது எவ்விதமாக தலைமுறையாக இது வந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு துக்கமான காரியம். The second thing concerning leprosy, which is a complete type of sin, speaks to us that it is also contagious. குஷ்டரோகம் என்ற அந்த வியாதியானது முழுமையான ஒரு பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவதாக அந்த குஷ்டரோகத்திலே அது ஒரு தொற்று வியாதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். If any person comes in contact or lives in a greater contact with one who has leprosy, they also will be contaminated and they also will have that same disease. குஷ்டரோகம் பிடித்திருக்கிற ஒரு நபரோடு கூட நெருங்கி மற்றொரு நபர் பழகுவார் என்று சொன்னால் அந்த வியாதி அவருக்கும் வந்துவிடும். And that is very true even of the disease of sin. பாவம் என்ற அந்த வியாதியை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது
அதே காரியம் இதுக்கு மிகவும் உண்மையாக இருக்கிறது. One sinner defiles much good or destroys much good. ஒரு பாவி அங்க அதிகமான நன்மையை அங்க கெடுத்து போடுகிறான். It is the whole person cannot give his wholeness to the sick person, but he will rather fall sick because he has come in contact with this sick person. ஒரு நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு மனுஷன் தன் நல்ல ஆரோக்கியத்தை வியாதி நிறைந்த ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் வியாதி நிறைந்த ஒரு மனுஷன் அந்த வியாதியை எந்த சுகமா இருக்கிற மனுஷனுக்கு கொடுக்க முடியும். This is what we keep on hearing during this pandemic. Keep distance, keep social distancing. இது நிமித்தமாக தான் இந்த உலகளாவிய அந்த தொற்று நோய் சமயத்திலே நீங்கள் எல்லாம் சமுதாய இடைவெளி விட்டு வாழ்க்கை நடத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். Because you can get contaminated by the disease of the person who is already sick. ஏற்கனவே வியாதி பட்டிருக்கிற அந்த நபர் மூலமாக அந்த வியாதி உங்களுக்கும் தொற்றிக் கொண்டு வரலாம். And that's why we are told, do not be deceived. Evil communication corrupts good manners. நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கிற அந்த பொல்லாத சம்பாஷணையிலே நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லி நமக்கு எச்சரிப்பு வருகிறது. That's what we read in 1 Corinthians chapter 15 and verse 33. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Also in Psalm 1:1 we are told, do not have fellowship with wicked people, do not sit with them, do not take their counsel. சங்கீதம் முதலாமத்தை பார்க்கிறோம், துன்மார்க்கரோடு கூட நீங்கள் உட்கார வேண்டாம், அது துர்மார்க்கமான ஆலோசனைகளை நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And in Ephesians 5:11 we are told, have no fellowship with the unfruitful works of darkness, because if you do have fellowship with them, then you also will be doing the same works. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அந்தகார கிரியைகளோடு கூட எந்த விதமான ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம், அப்படி ஐக்கியத்தை வைத்துக் கொண்டால் நீங்களும் அதே விதமான கிரியைகள் தான் செய்வீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So we find that this disease, called the disease of sin, is very contagious. பாவம் என்கிற அந்த வியாதியானது அது ஒரு தொற்று வியாதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And thirdly, concerning this disease, we read in the Old Testament it was incurable disease. பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கிற வண்ணமாக இந்த குஷ்டரோகம் என்ற அந்த வியாதியானது சுகமாக்க முடியாத ஒரு வியாதி. Because of the advancement in science, they say leprosy is curable. இப்பொழுது மருத்துவத்திலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள், குஷ்டரோகத்தை சுகப்படுத்தலாம் என்று சொல்லுகிறார்கள். Leprosy may be curable, but the disease of sin is incurable. குஷ்டரோகத்தை ஒருவேளை சுகப்படுத்தலாம், ஆனால் பாவம் என்ற அந்த வியாதியை சுகப்படுத்த முடியாது. By our own efforts, we cannot get ourselves rid from this disease of sin. நம்முடைய சொந்த பலத்தினாலே பாவம் என்ற அந்த வியாதியில் இருந்து நம்மாலே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. There is no medicine for the healing of the disease called sin except the blood of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தவிர பாவம் என்ற வியாதிக்கு வேறொரு மருந்து இல்லை. We find even for this coronavirus, they have been trying to find out some vaccine, some medicine which will heal from this disease the sick person, but we find people are not able to do that. கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட நபர்களை காப்பாற்றும்படியாக அநேக விதமான தடுப்பூசிகள் மாத்திரைகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்தே கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் இம்மட்டுமாக வெற்றி பெறவில்லை. And that's why lots of people are dying from this disease. இது நிமித்தமாக தான் இந்த வியாதி நிமித்தமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். More terrible than this coronavirus, more terrible than leprosy is the disease called the disease of sin. கொரோனா வைரஸ் என்ற அந்த வியாதியை காட்டிலும், குஷ்டரோகம் என்ற அந்த வியாதியை காட்டிலும் மிகவும் பயங்கரமான அந்த வியாதியானது பாவம் என்கிற வியாதி தான். Men are trying their best to deliver themselves from this disease. மனுஷர்கள் இந்த வியாதியிலிருந்து எப்படியாகிலும் நாம் விடுதலையாக்கிக் கொள்ளலாமே என்று சொல்லி சிறந்த முறையிலே முயற்சி செய்கிறார்கள். In Romans chapter 7 verse 24, the apostle Paul, he knew the incurableness of this disease. ரோமர் 7:24 இந்த வியாதி எவ்விதமாக குணப்படுத்த முடியாத நிலைமையிலே இருக்குது என்பதை அறிந்தவராக அவர் சொல்லுகிறார். So he is crying out, who shall deliver me?
யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று சொல்லி அவர் கதறுகிறார். Then in book of Jeremiah chapter 2 and verse 22, எரேமியா 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே this is what we read. இதைதான் நாம் வாசிக்கிறோம். For though thou wash thee with nitre and take thee much soap, yet thy iniquity is marked before me, said the Lord God. எரேமியா 2:22, நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். People try to do so many good works to be healed from this disease of their sin. பாவம் என்கிற அந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷர்கள் ஏராளமான வழிமுறைகளை கையாளுகிறார்கள். No man can be justified, be healed by doing good works. எந்த ஒரு மனுஷனும் நல்ல கிரியை செய்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. By the keeping of law, no man shall be justified before the Lord. நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதன் மூலமாக எந்த ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாற முடியாது. Oh, unless the Lord would have mercy upon us and the Lord would heal us, it is not curable. தேவன் நம் மீது இரக்கம் பாராட்டி தேவன் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்காவிட்டால் நம்மாலே குணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. And the fourth thing that this disease of leprosy did, it separated people from their families, it separated people from the people of God. குஷ்டரோகம் என்ற அந்த வியாதியிலே நான்காவது பார்க்கும் பொழுது அது ஜனங்களிலிருந்து குடும்பங்களிலிருந்து தேவனிடத்திலிருந்து முற்றிலுமாக அவளை பிரித்து வைக்கிறதாக இருக்கிறது. We read in the book of Leviticus chapter 13 and verse 46. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே விதமாக நாம் வாசிக்கிறோம். Please turn to Leviticus chapter 13 and verse 46. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். And there we read, moreover, he that goeth into the house, chapter 13, and yes, and he shall go out of the camp. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. Very clearly it is written in the book of Numbers and chapter 12 and verse 14, where Miriam, the sister of Moses, she was put out of the camp because she had this disease of leprosy. என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மோசேயின் சகோதரி மிரியாமுக்கு விதமான ஒரு குஷ்டரோகம் வந்தபோது அவர் பாளையத்துக்கு புறம்பே விலக்கி வைக்கப்பட்டிருந்ததை மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம். Numbers chapter 12 and verse 14. என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். And the Lord said unto Moses, if her father had but spit in her face, should she not be ashamed 7 days? Let her be shut out from the camp 7 days, and after that let her be received in again. என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டுமோ, அது போலவே அவன் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவள் என்றார். This terrible disease of sin not only separated people from people, this disease of sin has separated man from God. இந்த பயங்கரமான வியாதி ஒரு ஜனங்களிலிருந்து அந்த மனுஷனை பிரித்து வைப்பது மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து அந்த மனுஷனை பிரித்து வைக்கிறதாகவும் இருக்கிறது. We find those who are suffering from coronavirus, they have to be kept separate, they have to be quarantined. கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே தனித்து வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். And nobody is allowed to go near them unless and until they are properly clad and keeping a distance. சரியான ஒரு வஸ்திரம் அணிந்து அதற்குரிய தற்காப்புடை அணிந்து தூரத்திலே இருந்துதான் அவர்களை போய் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. Isaiah 59 verse 2 says, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, but your iniquities have separated between you and your God, and your sins have hid his face from you, that he will not hear. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. And because of our sins,
we have separated God from us. நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக தான் தேவனை விட்டு நாம் பிரிந்து இருக்கிறோம். That's why our prayers are not answered. இது நிமித்தமாக தான் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வருகிறது இல்லை. Also in Proverbs 15:29 we read, the Lord is far from the wicked. நீதிமொழிகள் 15:29 தேவன் துன்மார்க்கு மிகவும் தூரமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Oh, what damage this disease called sin has brought in our lives. பாவம் என்கிற அந்த வியாதியானது நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு சேதத்தை கொண்டு வந்து விட்டது என்று சொல்லி பாருங்கள். Unless and until the Lord Jesus would unite us by his death on the cross, this separation can never be united again. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே தாம் அடைந்த மரணத்தின் மூலமாக நம்மை சேர்த்து வைக்காவிட்டால் இந்த பிரிவினை ஒருபோதும் யாராலும் சேர்த்து வைக்க முடியாது. Another thing that this disease, leprosy, did for the patient was it deformed him. குஷ்டரோகம் பிடித்திருந்த மனுஷன் உருக்கலைந்து போகத்தக்கதாக அந்த வியாதி அவ்வளவு பெரிய தாக்கத்தை சரீரத்திலே உண்டாக்குகிறது. You must have seen a person who is a leper, their hands and their nose, their eyes and the parts of the body, they are affected and they become so ugly to look at. குஷ்டரோகம் பிடித்திருந்த நபருடைய கைகளிலே விரல்களிலே மூக்கையோ அந்த காதையோ பார்க்கும்போது அந்த குஷ்டரோகம் வியாதியினாலே உருக்குலைந்து போயிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. The disease of sin has made us, has deformed us, and we have lost the image of God in whose image we were created. பாவம் என்ற வியாதி நம்மை உருக்குலைந்து அங்கே செய்திருக்கிறபடினாலே தேவனுடைய சாயலாலே சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அந்த சாயலை முற்றிலுமாக எழுந்து போயிருக்கிறோம். And because of this disease called sin, we have lost all righteousness that was the image of God. தேவனுடைய சாயலே காணப்பட்டிருக்கிற அந்த நீதியை பாவம் என்ற அந்த வியாதியின் மூலமாக நாம் இழந்திருக்கிறோம். In the book of Ezekiel chapter 16 and verse 5, the Lord tells us about our form. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் எவ்விதமாக உருவானோம் பிறந்தோம் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். None I pitied thee to do any of this unto thee, to have compassion upon thee, but thou wast cast out in the open field to the loathing of thy person in the day that thou wast born. எசேக்கியேல் 16:5ஆம் வசனம், உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். Our life had become loathsome, deformed in the presence of God. தேவனுடைய பார்வையிலே நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உருக்குலைந்து போய் முற்றிலுமாக அழிந்து கிடக்கிற நிலையிலே இருந்தது. And not only that, this disease of leprosy always was increasing unless and until it was healed. குஷ்டரோகம் என்ற வியாதி எடுத்துக்கொண்டால் சுகம் பெற்றுக்கொள்வ வரைக்குமாக நம்முடைய சரீரத்திலே அது அதிகரித்து கொண்டே இருக்கும். A sinner keeps on sinning and adding sins day by day in his life. ஒரு பாவி தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை செய்து கொண்டே இருந்து பாவத்தை அவன் சேர்த்து கொண்டே வருகிறான். In book of Psalm chapter 78 and verse 17 we read, and they sinned yet more. சங்கீதம் 78:17 பார்க்கும்போது அவர்கள் இன்னும் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And the sooner the person is healed, the better. Otherwise, he becomes more and more worse. ஒரு பாவி தன்னுடைய பாவத்திலிருந்து வெளியாக்கப்படாவிட்டால் தொடர்ந்து அதிகமாக அவன் பாவம் செய்து கொண்டே இருப்பான். And moreover, this leprosy made the person who was suffering from it unclean person. குஷ்டரோகம் பிடித்திருக்கிற அந்த மனுஷன் ஒரு அசுத்தமுள்ள ஒரு மனுஷனாக கருதப்படுகிறான். And in the same way, the disease of sin has made us unclean in the sight of God. அதே விதமாக பாவம் என்கிற வியாதி தேவனுடைய பார்வையிலே நம்மை அசுத்தம் உள்ளவர்களாக தான் காட்டுகிறது. Book of Isaiah chapter 64 and verse 6. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். It says, but we are all as an unclean thing, and all our righteousnesses are as filthy rags, and we all do fade as a leaf, and our iniquities like the wind have taken us away. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது.
unclean thing we have become. That's why we are not able to come in the presence of a holy God. We have become unworthy to enter into the place, the holy city called heaven. நாம் அசுத்தமுள்ளவர்களாக தீட்டானவர்களாக மாறி போனபடியினாலே பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மாலே வர முடியாமல் இருக்கிறது. பரிசுத்தமுள்ள பட்டணமாக பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாத நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம். And if this disease is not healed, the leprosy also can bring death. குஷ்டரோகம் என்ற வியாதி அது சுகமளிக்கப்பட முடியாவிட்டால் மரணத்தையே கொண்டு வரும். But we find that the death is certain if we have the disease called sin. பாவம் என்கிற வியாதி நமக்கு இருக்கும் என்றால் மரணம் நிச்சயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். The word of God says, and the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. Ezekiel chapter 18 verse 44 says, the soul that sinneth shall die. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று நாம் பார்க்கிறோம். Not only physical death, but eternal separation from God, death in hellfire. சரீர பிரகாரமான மரணம் அல்ல, நித்திய காலமாக தேவனை பிரிந்து நரக அக்கினியிலே நாம் இருப்போம். And this is what the consequences of this disease called sin. பாவம் என்ற அந்த வியாதி கொடுக்கக்கூடிய பின் விளைவுகள் இவைகள். The Lord Jesus showed his power in healing the leper as he came down from the mountain in Matthew's Gospel chapter 8. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே மலை மீது இறங்கி வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகம் என்ற அந்த வியாதியை சுகப்படுத்துகிற வல்லமையை காண்பிக்கிறார். He was a helpless man. உதவியற்ற ஒரு நபராக அவன் இருக்கிறான். He was a sad man. துக்கமுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறான். He was despised by the society. சமுதாயம் அவனை புறக்கணித்து விட்டது. He was separated from other people. He could not enter into the temple of God. மற்ற ஜனங்களை விட்டு அவன் பிரிந்து காணப்படுகிறான். தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே அவனாலே வர முடியவில்லை. He lived a miserable life. நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். And he only wanted to die because of this terrible disease. இந்த பயங்கரமான வியாதி நிமித்தமாக மரித்து விடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். Also painful disease. அது மாத்திரமல்ல, வலி வேதனை தருகிற ஒரு வியாதி. But we find he comes to the Lord Jesus, the one who can heal all our sicknesses and who can forgive all our sins. நம்முடைய எல்லா வியாதிகளையும் குணமளிக்கக்கூடிய, நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவன் வருகிறான். And he said, "Oh Lord, if thou wilt, thou canst make me clean." ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். And the Lord Jesus did not despise him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை புறம்பே தள்ளுவதில்லை. We read in verse 3 of verse Matthew 8, and Jesus put forth his hand and touched him, saying, "I will be thou clean." மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லுகிறார். And the man was touched and healed immediately. He was cleansed immediately. உடனடியாக குஷ்டரோகம் நீங்கி உடனடியாக அவன் சுத்தமாகிறான். And this gives us hope that even though we have contacted this terrible disease of sin, the Lord Jesus is the hope of sinners. பாவம் என்கிற அந்த பயங்கரமான வியாதி நமக்கு பிடித்திருந்தாலும் பாவிகளின் நம்பிக்கையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி இந்த சம்பவம் ஒரு நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறது. To deliver us from this terrible disease, to free us from this terrible disease, the Lord Jesus, the Prince of the kings of the earth, the first only begotten from dead, the witness of the Lord, he shed his precious blood. இந்த பயங்கரமான பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க, இந்த கொடூரமான பாவம் என்ற வியாதியிலிருந்து நம்மை முற்றிலுமாக குணமாக்க உண்மை உள்ள சாட்சியும் மரித்துறந்த முதற் பிறந்தவரும் பூமிக்கு ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். There is power in the blood of the Lord Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. He is the Prince of the kings of the earth. அவர் பூமியின் அதிபதிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார். First begotten from the dead. மரித்தொழுந்த முதற் பிறந்தவராக இருக்கிறார். And he is the one who loved us. நம்மை நேசித்தவராக, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவராக இருக்கிறார். He could not see our sad condition.
நம்முடைய துக்கமான நிலைமையை அவராலே பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. He could not see that we perish in our deadly sin disease. பயங்கரமான பாவம் என்கிற வியாதியினாலே நாம் மரித்து கொண்டு இருப்பதை அவராலே பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. That's why he who was rich became poor and came down in this world as in the form of man. இது நிமித்தமாக அவர் ஐஸ்வர்யவான இருந்தும் தரித்திரராக மாறி மனுஷனாக இந்த உலகத்திற்கு வருகிறார். God is a spirit. He cannot shed his blood unless and until he would become a man. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் மனுஷனாக மாறாவிட்டால் இரத்தத்தை அவராலே சிந்த முடியாது. But to free us from our sin, the Lord Jesus was willing to go to any extent to help us. பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட உச்சகட்ட நிலைமைக்கும் செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தார். And so he was the one who was separate from sinners. There was no sin in him. He did no sin. அவர் பாவியிலிருந்து விலகினராக இருக்கிறார். அவரிடத்திலே பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை. But he took all our diseases, our sins upon himself. அவர் நம்முடைய எல்லா வியாதியும் நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் மீது சுமந்தார். In 1 Peter chapter 2 verse 24 we read, who took upon himself our sins and our iniquities. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவரே தம்முடைய சரீரத்திலே சுமந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Gladly gave his life for our salvation. நம்முடைய ரட்சிப்பிற்காக மகிழ்ச்சியோடு கூட தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார். Shed his precious blood. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார். And in that precious blood there is forgiveness, deliverance from sins. அந்த விலையேற பெற்ற ரத்தத்திலே பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை இருக்கிறது. It is the Lord Jesus who has shed the blood for God to see that blood. தேவன் பார்க்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார். After his resurrection, the Lord Jesus, as our eternal high priest, took that blood in the presence of God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நம்முடைய நித்திய பிரதான ஆசாரியராக அவருடைய சொந்த ரத்தத்தை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போகிறார். And that blood is still there, fresh, because it is the blood of the holy, immortal God. பரிசுத்தமுள்ள சாவாமே உள்ள தேவனுடைய ரத்தமாக இருக்கிறபடினாலே அந்த ரத்தம் இன்றைக்கும் புதுமையான ரத்தத்தை போலவே இருக்கிறது. When we know the disease of our heart, நம்முடைய இருதயத்தின் வியாதி என்ன என்று சொல்லி நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். and know our sinful condition, our helpless condition, நம்முடைய பாவமான நிலைமையை, நம்முடைய உதவியற்ற நிலைமையை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். and as this leper came to the Lord Jesus, if we bow down before him and say, Lord, if you will, you can make me clean. குஷ்டரோகி பிடித்திருந்த மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வந்து பணிந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாறு கூடும் என்று சொல்லுகிறான். He had faith in the Lord Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது இவனுக்கு விசுவாசம் இருந்தது. As we come to the Lord Jesus believing, the blood of the Lord Jesus Christ cleanseth us from all sins. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசத்தோடு கூட வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. He will make us clean. அவர் நம்மை சுத்தப்படுத்துவார். Make us fit to come in his presence. அவருடைய சமூகத்திலே வரத்தக்கதாக நம்மை தகுதி அடைய செய்வார். Make us fit to enter into his holy place called heaven. பரிசுத்த இடமாகிய பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நம்மை தகுதியாக்குவார். And then giving us grace to keep ourselves pure from all the defilements of this evil world. இந்த பொல்லாத உலகத்திலே காணப்படுகிற எல்லா விதமான தீட்டிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பிற்பாடு தேவன் கிருபையும் கொடுக்கிறார். And this is the good news for us this day. இந்த நாட்களிலே இதுதான் நமக்கு நல்ல செய்தி. People may not be able to heal themselves from coronavirus. They may have to die, but we don't have to die because of this disease of sin, because there is a remedy in the blood of the Lord Jesus Christ. கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் மருந்து சரியாக கிடைக்காத நிமித்தமாக ஒருவேளை மரித்து விடலாம். ஆனால் பாவம் என்கிற அந்த வியாதி நிமித்தமாக மரிக்க வேண்டிய அவசியமில்லை. நமக்கு மருந்து விமோச்சன மீட்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே பாவம் என்கிற வியாதிக்கு இருக்கிறது. It is not the will of God that anyone should perish. எந்த ஒரு மனுஷனும் அழிந்து போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. He has made sufficient provision for the salvation of every man.
ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி போதுமான அளவு முன்னேற்பாடு வைத்திருக்கிறார். It is just by faith. By faith we can come to him, seek his mercy, and he will have mercy upon us. விசுவாசத்தினாலே தேவனுடைய இரக்கத்திற்காக நீ வருவாய் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். Just a prayer, O Lord, if thou wilt, thou canst make me clean. ஆண்டவரே உம்முடைய சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும் என்று நாம் எடுக்கிற ஒரு சிறிய ஜெபம். If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். The blood of the Lord Jesus Christ, his son, cleanseth us from all sin. குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். And that's why writer in Revelation chapter 1 and verse 5 says, unto him that loved us and washed us or freed us from all our sins. இது நிமித்தமாக தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் தமிழே 6ஆம் வசனத்திலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி என்று வாசிக்கிறோம். He had to shed his blood to give us healing. நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பதற்கு அவர் ரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்தது. He paid a heavy price. பெரிய கிரியத்தை செலுத்தினார். Healing may be free for us, but he has paid a heavy price. குணமாக்குதல் நமக்கு இலவசமாக வந்தாலும் ஆனால் அதற்காக அவர் பெரிய கிரியம் செலுத்தினார். He was wounded for our transgressions. நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். Bruised for our iniquities. நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். But the chastisement of our peace fell upon him. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. And by his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். And this terrible disease with all its terrible consequences can immediately be healed in the fraction of a second if we come to the Lord Jesus in faith. விசுவாசத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருந்து வருவாய் என்று சொன்னால் பயங்கரமான பின் விளைவுகள் கொண்ட இந்த பயங்கரமான பாவம் என்கிற வியாதியை ஒரு கண் இமைக்கும் பொழுதிலே நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். So do not delay. தாமதம் செய்ய வேண்டாம். Come as you are. நீ எவ்விதமாக இருக்கிறாயோ அப்படியே வா. Come with your disease. உன்னுடைய வியாதியோட கூட வா. Come for healing. குணமாக்குதலுக்காக வா. Come believing. விசுவாசத்தோடு கூட வா. The word of God says, to him that cometh to me, I will in no wise cast out. என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. He will forgive all your sins. உன்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னிப்பா. He will cast them behind his back. முதுகுக்கு பின்னாக உன்னுடைய பாவத்தை எல்லாம் எரிந்து விடுவார். He will wipe them out as clouds. மேகத்தை போல கார் மேகத்தை போல எல்லாவற்றையும் துடைத்து விடுவார். He will cast all your sins in the depth of the sea. உன்னுடைய பாவத்தை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். He will remove your sins as far as the east is from the west. மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக உன்னுடைய பாவங்களை உன்னை விட்டு விலக்குவார். He will make your record clean. உன்னுடைய பதிவை எல்லாம் முற்றிலுமாக சுத்தமாக்கி விடுவார். And the word of God says, verily, verily, I say unto you, he that heareth my word and believeth on him that sent me hath everlasting life. He has come out of death into everlasting life. வேத வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினரை விசுவாசியருக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Out of sickness you will be made whole in the blood of the Lord Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக நம்முடைய வியாதி எல்லாம் நீங்கி சுகமடைவோம். As we were singing the English song, that it is in the blood of the Lord Jesus there is wholeness for us. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தான் நமக்கு சர்வாங்க சுகம் என்று சொல்லி அர்த்தம் கொடுக்கிற ஒரு ஆங்கில பாடலை பாடினோம். He loved us, he still loves us. நம்மிடத்திலே அன்பா இருந்தார், இப்பொழுதும் அன்பா இருக்கிறார். He will love us for all eternity. நித்திய காலம் முழுவதும் நம் மீது அன்பாய் தான் இருப்பார். But now, today is the day of salvation. Today is the day of healing. இன்றைக்கு ரட்சணை நாள், இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள். Come with your sins. Come to the Lord Jesus, the only hope of a sinner for salvation. உன்னுடைய பாவத்தோடு கூட வா,
பாவிகளுக்கு ஒரே நம்பிக்கையா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வா, அவர்தான் ரட்சிப்பை கொடுப்பார். The word of God says, "Why will ye die, O sinners? Come to the Lord, repent and be saved." ஓ பாவியே, நீ ஏன் உன்னுடைய பாவத்திலே மரிக்க வேண்டும்? தேவனண்டே வா, மனம் திரும்பு என்று வசனம் சொல்லுகிறது. So may the Lord help us, especially those of you who are still dying in the disease of sin. May you come to the Lord Jesus in faith, believing. May you receive his healing, and your life will be full of joy and his peace. பாவம் என்கிற வியாதியிலே மரித்து கொண்டவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் இந்த நேரத்திலே விசுவாசத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே வாருங்கள். உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். You will be united with God. தேவனோடு கூட இணைக்கப்படுவாய். You will be able to come in his presence. அவருடைய சமூகத்துக்குள்ளே உன்னாலே வர முடியும். Your prayers will be answered. உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். You will feel oneness with God's people. தேவனுடைய ஜனங்களோடு கூட நீ ஒற்றுமையோடு கூட இருப்பாய். Your sighing will turn into singing. உன்னுடைய துக்கமான காரியம் புலம்பல் எல்லாம் அங்கே ஆனந்த களிப்பாக மாறிவிடும். Out of death you will come into life. மரணத்திலிருந்து காரியம் மாற்றப்பட்டு ஜீவனுக்குள்ளே நீ பிரவேசிப்பாய். Out of sickness into health. வியாதியிலிருந்து ஆரோக்கியத்திற்கு. Out of uncleanness into holiness. அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு. You will be prepared to worship the Lord. தேவனை ஆராதிக்க நீ ஆயத்தமடைவாய். It only takes one step, one prayer, one believing prayer. Lord Jesus, have mercy upon me. ஆண்டவராகிய இயேசுவே, என் மீது இரக்கமாய் இரும் என்று சொல்லி நீ ஏறெடுக்கிற அந்த முதல் ஜெபம் முதல் படிதான். And the blood of the Lord Jesus Christ, his son, who loved us and shed his blood for us, cleanseth us from all sins. குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மிடத்தில் அன்பு கொண்டு நமக்காக அந்த ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற வல்லமை இருக்கிறது. It is my prayer for you, my friend, if you are not saved, that you may also be saved from this terrible disease of sin, and you may enjoy all that the Lord Jesus has done for you, shedding his blood. ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சுதந்தித்துக் கொள்ள வேண்டும். May the Lord bless his word. கர்த்தர் தாமே இந்த தியானத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் மகா இரக்கமும் அன்பும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தப்பட்ட உன்னதமான நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த மாலை வேளையில நம்முடைய சன்னிதானத்தில் வந்து நன்றியோடுமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த கொடுத்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய தாசன் மூலமாக கூட மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் மூலமாய் கர்த்தாவே எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மலையிலிருந்து இறங்கின போது அங்கே குஷ்டரோகி வந்து உம்மை பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கேட்ட பொழுது, ஆண்டவரே நீர் உம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னீர். உடனே அவன் சுத்தமானான். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர் மூலமாக கூட இந்த குஷ்டரோகம் எப்படிப்பட்ட வியாதி என்பதை கர்த்தாவே இந்த மாலை வேளையில தெளிவாக எங்களோடு கூட பேசினீர். அந்த குஷ்டரோகம் பாவத்தின் முழுமையை அது காட்டுகிறதா இருக்கிறது. குஷ்டரோகம் ஒரு தொற்று வியாதி, அது சுகமாக்க முடியாத ஒரு வியாதி. அது மனுஷனை உருக்குலைந்து போகத்தக்கதாக ஆக்கி விடுகிற ஒரு பயங்கரமான வியாதி என்று அங்கே பேசப்பட்டோம். ஆனாலும் ஏற்பட்ட பாவம் என்கிற குஷ்டத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே, அதை தவிர பாவம் என்கிற வியாதிக்கு அங்கே மருந்து இல்லை என்பதை நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்களே மோக்கும் எங்களுக்கும் நடுவாக அங்கே பிரிவினை உண்டாக்குகிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். இந்த உருக்குலைந்து போகத்தக்காக இந்த பாவம் ஆக்கி விடுகிறது. இந்த தேவனுடைய சாயலை இந்த பாவம் என்கிற வாதினாலே வியாதின மனுஷன் இழந்து போயிருக்கிறான். கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி
சுத்திகரிப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாள்ல கூட கர்த்தாவே ஆண்டவரே, நீர் உமது கையை நீட்டி தொட்டு பாவம் என்கிற வியாதியை கர்த்தாவே நீ தாமே சுத்தப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் தான் பாவ விமோசனம் இருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு நீர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறீர். உடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவர் தாமே தாசன்மால் கொடுக்கப்பட்ட நல்ல ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வார்த்தை கொடுத்த இந்த தாசனை ஆசீர்வதித்து வரக்கூடிய காலங்களில் கூட ஆண்டவரே நீர்தான் வல்லமையை அடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவை கொடுத்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தாவே துதி ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Now the God of peace that brought again from the dead our Lord Jesus, that great shepherd of the sheep, through the blood of the everlasting covenant, make you perfect in every good work to do his will, working in you that which is well-pleasing in his sight, through Jesus Christ, to whom be glory forever and ever. Amen. Amen. கிறிஸ்தேசு வருந்தி அழைக்கிறார் மானிடர் யாவரையும், வருகிறவருக்கு இளைப்பாறுதலை அளிப்பேன் என்றுரைத்தார். கிறிஸ்தேசு கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நித்தியமான ரட்சிப்பை விலையின்றி அடைந்திடுவார். நித்தியமான ரட்சிப்பை விலையின்றி அடைந்திடுவார். அனுக்கிரக காலம் இதுவே ரட்சிப்பின் நன்னாள். அனுக்கிரக காலம் இதுவே ரட்சிப்பின் நன்னாள். கிறிஸ்தேசு வருந்தி அழைக்கிறார் மானிடர் யாவரையும், கிறிஸ்தேசு வருந்தி அழைக்கிறார்